Hi friends, saravanakumar. Welcome to Power Space Solar Tech. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ பெருங்கலத்தூர்ல தான் ஒரு 1.5 கிலோவாட் ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு தான் இன்ஸ்டால் பண்றோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஃப்ளோர்ல பேனல் வைக்கிறோம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இன்வெர்டர் வைக்கிறோம். இப்போ வந்து மெட்டீரியல் லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது மோனோபர்க் ஆஃப் கட் பேனல், வாரி பேனல். இது ஸ்ட்ரக்சர் வந்து கேல்வைஸ் அயன் ஸ்ட்ரக்சர் தான் போடுறோம். பார்க்கலாம், நீங்க லோ ரைஸ் ஸ்ட்ரக்சர் தான் இது. ஏன்னா ஹைட்டான பில்டிங் அவங்க மேலே யூஸ் பண்ணல, அதனால லோ ரைஸ் போதும்ட்டாங்க. நல்ல ஹெவியான சி பர்லிங் தான் இது, 3 இன்ச் இது. அதே மாதிரி எம்எம்மும் ஜாஸ்தி, திக்னஸ் எம்எம்மும் ஜாஸ்தி. இது கேல்வலைஸ் அயன் ஹார்ட் டிப். இது அதே மாதிரி அந்த இன்வெர்டர், காப்பர் இன்வெர்டர் நம்ம கேரளால இருந்து இடாக்ஸ் வர வச்சிருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணி வர வச்சிருக்காங்க. 1.5 கிலோவாட் காப்பர் இன்வெர்டர். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு எல்லா ஆக்சசரிஸும் போடுறோம். டிசிடிபி போடுறோம். டிசிடிபி மேல ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டு அலைன்மெண்ட்லாம் வச்சுட்டு எல்லா அலைன்மெண்ட்டும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லா அலைன்மெண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ஹோல் மார்க் பண்ணிட்டு ஹோல் போட்டு அப்புறமா திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணுவோம். இது கேல்வைஸ் அயன் ஸ்ட்ரக்சர் தான். நம்ம எல்லா சைட்லயும் முன்னாடி வீடியோலயே பார்த்துருப்பீங்க. நார்த் டு சவுத் 13 டிகிரி ஆங்கிள் வைக்கிறோம். இது ஏன் 13 டிகிரியில் வைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து அப்பனா தான் எல்லா நாளும் வெயில் படும். நம்மளுக்கு ஏப்ரல் மாதம் தான் நம்மளுக்கு வெயில் வந்து நடுவில் போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வெயில் வந்து சவுத் சைடு வந்து வரும் லைட்டாக. அப்போ உங்களுக்கு நார்த் டு சவுத் இருக்கும்பொழுது பேனல் வந்து உங்களுக்கு எல்லா நாளும் அதில் வெயில் படும். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்றோம். இது நிறைய பிராண்டட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அது ஃபெயிலியர் ஆகுதுன்னா அவங்களோட டிரான்ஸ்ஃபார்மர்லாம் அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன டிரான்ஸ்ஃபார்மரா டிசைன் பண்றாங்க. ஆக்சுவலா சோலார்ல ஓடும்போது சோலார் இன்வெர்டர்ன்றது என்னன்னா நம்மளுக்கு எந்த நேரமும் அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வழியா தான் நம்மளுக்கு சப்ளை வருது. டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது இபி கரண்ட்டை கட் பண்ணிட்டு உள்ள இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் வழியா தான் நம்மளுக்கு டிசி ஏசி கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேக்சிமம் டைம் அது ஒர்க்கிங்ல தான் இருக்கும். அப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹெவியா இருக்கணும். இவங்க சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க, அலுமினியம் டிரான்ஸ்ஃபார்மர் போடுறாங்க. அதனாலதான் அது ஓவர் சூடாகுது. அது சூடாகிறப்ப பக்கத்துலேயே தான் பிசிபியும் இருக்கு அதே கேபினெட்ல. இப்போ பிசிபியும் உங்களுக்கு இமீடியட்டா அடி வாங்குது. நான் நிறைய பிராண்டு போட்டேன். இப்போ காமான்னு ஒரு யூடிஎல்ல ஒரு இன்வெர்டர் போட்டோம், 2 கிலோவாட். பெரிய பெரிய யூடியூபர்லாம், சோலார் இன்ஸ்டால் பண்ற யூடியூபர்லாம் அது ஆஹா ஓப்பன்னாங்க. ஆனா ஃபெயிலியர். என்னோட கஸ்டமருக்கு அது போட்டேன், ஒரு 4-5 கஸ்டமருக்கு அது சரியா வரல. எடுத்துட்டு நான் வேற பீஸ் மாத்தி கொடுத்துறேன். அது இப்போ என் கடையில தான் இருக்கு. யாருக்கா வேணும்னா கூட சொல்லுங்க, நான் கொடுக்குறேன், ஒரு நல்ல ரேட்ல கொடுக்குறேன். இவங்களுக்கு நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னா mppt தனியா, இன்வெர்டர் தனியா டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு சோலார் இன்வெர்டர் தனி, mppt தனி. நான் இந்த mppt இந்த இன்வெர்டர் பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்களுக்கு இன்வெர்டர் போடுற ஐடியா எதுவும் இருக்குன்னா ஃபியூச்சர்ல சோலார் போறேன், இப்போதைக்கு நான் இன்வெர்டர் மட்டும் போட்டுக்கிறேன், கண்டிப்பா நீங்க இந்த இன்வெர்டர் போகலாம். இந்த இன்வெர்டர் நீங்க யூபிஎஸ், அதாவது இன்வெர்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஎஸ்ஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு mppt மட்டும் வச்சுட்டு அதை சோலாரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனா சில பேர் ஒரு டவுட் வரும், இப்ப இருக்கிற இன்வெர்டரே நீங்க mppt போட்டு சோலாரா கன்வெர்ட் பண்றீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது என்னன்னா
இதுல வந்து கிரிட் சார்ஜ் ஆஃப்னு ஒரு மோட் இருக்கு. நீங்க சோலாரா கன்வெர்ட் பண்றப்ப இது 100% சோலாரா மாறிடும். கரண்ட்ல இருந்து சார்ஜ் எடுத்துக்காது, ஒன்லி சோலார்ல இருந்து மட்டும்தான் எடுக்கும். ஆனா நம்ம இப்ப வீட்டுல வச்சிருக்க இன்வெர்டர் என்னன்னா, நம்ம அது வந்து சோலார்ல ஓடுற வரைக்கும் ஓகே. சோலார்ல இருந்து திரும்ப இபிக்கு மாறும் பொழுது பேட்டரி இபில இருந்து சார்ஜ் பண்ணும் சான்சஸ் இல்ல, கண்டிப்பா சார்ஜ் பண்ணும். அதனால நீங்க இப்ப இன்வெர்டர் போறதா இருந்தா கிரிட் சார்ஜ் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கிற இன்வெர்டரா வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்போ சோலார் இது ஸ்ட்ரக்சரோட இன்ஸ்டாலேஷன் முடிய போகுது. ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சோட நம்ம இப்போ பேனல் தூக்கி மாத்துறோம். இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாரி பேனல் தான் போடுறோம். இந்தியா தி பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேனல் வாரி. வாரி மட்டும் பெஸ்ட்னா வாரி மட்டும் கிடையாது, நிறைய பேனல் இருக்கு. விக்ரம் சோலார் கூட நல்லா இருக்கும். நிறைய பேர் வாரி வாரின்னு கேட்கறதுனால தான் நான் வாரி போடுறேன். ஆனா விக்ரம் சோலார் நல்லா இருக்கும், லூம் சோலார் நல்லா இருக்கும், எல்லா பேனலும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு நான் டிசிஆர் தான் நீங்க போடணும். டிசிஆர் பேனல் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. டிசிஆர் ஒன்லி ஃபார் ஆன்கிரிட் இன்வெர்டர். ஆன்கிரிட்லயே நீங்க சப்சைடிக்குன்னு போனீங்கன்னா தான் நீங்க டிசிஆர் போடணும். இதுல நீங்க நான் டிசிஆர் போட்டாலே போதும். உங்களுக்கு யாருக்காச்சும் சப்சைடியில ஆன்கிரிட் இன்வெர்டர் போனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அபவ் 3 கிலோவாட் 78,000 சப்சைடி நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ பேனல் வைக்கிறோம், பேனல் ஃபுல்லா அலுமினியம், அதனால நீங்க கண்டிப்பா அலுமினியம் கிளாம்ப் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த டைட் வைக்கிறது தான் நிறைய பேர் செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் பண்றீங்க. பேனல் டைட் வைக்கிறோம், நம்ம நல்லா டைட் வைக்கணும்ட்டு என்ன பண்றாங்க, ஓவர் டைட் வச்சு இந்த ஃப்ரேமை பல்ஜ் பண்ணிடுறாங்க. அது பல்ஜ் பண்றதுனால இந்த மிரர் வந்து கிராக் விட்டுறது. ஒரு கண்ணாடி தானே உங்களுக்கு சோலார் பேனல், அது வந்து கிராக் விட்டுறது. அதனால யாருமே டைட் வைக்கும்போது கரெக்டான டைட் வைங்க, ஓவர் டைட் வைக்காதீங்க. ஓவர் டைட் வச்சா உங்க பேனல் அடி வாங்க சான்சஸ். கரெக்டான டைட், மேக்ஸிமம் ஒரு ரப்பர் புஷ் வச்சுங்க. நாங்க எங்க இன்ஸ்டாலேஷன்ல கிட்ட பாருங்க, ஒரு ரப்பர் புஷ் நாங்க யூஸ் பண்ணுவோம், ரப்பர் பேட் மாதிரி. அந்த ரப்பர் பேட் வச்சு டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் பேட் வந்து அவ்வளவா அழுத்தம் கொடுக்காது பேனலுக்கு, ப்ரெஷர் வந்து அது வாங்கிக்கும். ஆல்மோஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா பேனல் முடிச்சு உங்களுக்கு 540 வாட் மோனோ பர்க் ஆஃப் கட் தான் போட்டிருக்கோம் 2 பேனல். பாருங்க இன்ஸ்டாலேஷன் எவ்வளவு நீட்டா இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர் எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க, கரெக்ட் ஸ்ட்ரெயிட். இதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஏடா குடும்பம்லாம் மாட்டீங்கன்னா காத்து, ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ல இருக்கு, சுத்தி ஓப்பன், காத்து கீத்து அடிச்சீங்கன்னா பேனல் ஸ்ட்ரெயிட்டா, ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா தான் கிரிப்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். கிராஸ் பீஸா இருந்தா ஆட ஆரம்பிக்கும், ஓவர் காத்து அடிச்சா தூக்கிட்டு போக சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப மேல இருந்து கீழே பாத்தீங்கன்னா நம்ம லைன் லே பண்ண போறோம். அது பாத்தீங்கன்னா டிசி ஒயர் தான் போடணும், அதுவும் பாலிகேப், நல்ல பாலிகேப் ஒயர்ல டிசி ஒயர் தான் போடணும். நிறைய பேர் ஏசி ஒயர் போடுறீங்க. ஏசி ஒயர் போட்டா உங்களுக்கு டிசி பேனல்ல இருந்து வர கரண்ட் நிறைய லாஸ் ஆகும். அதனால டிசி ஒயரே போடுங்க. அது மட்டும் இல்லாம டிசி ஒயர் போடுறது மட்டும் இல்லாம இந்த ஒயரை MC4 கனெக்டர் போட்டு தான் நீங்க கனெக்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த MC4 கிரிப்பிங் எப்படின்னு தெரியல, என்னோட வீடியோல எல்லாம் போட்டிருப்பேன் எப்படி கிரிப் பண்றதுன்னு, அதை ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. சில பேர் என்ன பண்றாங்க, இது ஏன் MC4 போட்டு கனெக்ட் பண்ணோம், எலக்ட்ரிஷியன் இல்லாம கட் பண்ணிட்டு பேனல்ல இருந்து வர MC4 கனெக்டரை கட் பண்ணிட்டு ஜாயிண்ட் அடிக்கிறாங்க. நீங்க பேனல்ல இருந்து MC4 கனெக்டரை கட் பண்ணீங்கன்னா உங்களோட வாரண்டி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், வாரண்டி செல்லாது. அதனால பேனலோட MC4 கனெக்டர் எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு MC4 போட்டு தான் மேல இருந்து கீழே அதாவது பேனல் டு இன்வெர்டருக்கு போற ஒயரை MC4ல தான் கனெக்ட் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு டிசி ஒயர் ஏதோ ஷார்ட் ஆகுது, ஷார்ட்னா கம்மியா இருக்கு, நீங்க ஒரு டிசி ஒயரை ஜாயின் பண்ணோம்னா ஒயரை முறுக்க கூடாது. முறுக்குனீங்கன்னா அந்த இடம் வந்து பயங்கரமா கொதிக்கும், சூடாகும், பேர்ன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ரவுண்டு கிளிப்பு மாதிரி இருக்கும். அந்த ரவுண்டு கிளிப் உள்ள 2 சைடு வயரும், 2 சைடும் ஆப்போசிட்ல அந்த வயரை ஏற்றி கிரிப்பிங் பண்ணி அதை டேப் பண்ணி தான் போடணும். அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வயர் சூடாகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் கடைசியா இன்னொன்று டிசி ஒயர் பத்தி முக்கியமான விஷயம் என்னன்னா, பிராண்டட் டிசி ஒயரா போடுங்க. முக்கியமா பாலிகேப், ஃபினோலெக்ஸ் இந்த மாதிரி பிராண்டட் ஒயர் போடுங்க. அது மட்டும் இல்லாம மேல இருந்து கீழே வரைக்கும் போற டிசி ஒயர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பைப்ல தான் போகணும்.
ஏன்னா ஏற்கனவே அது டிசி சப்ளை போகுது. டிசி வந்து ஏசியை விட பவர்ஃபுல்லானது. நீங்க நினைச்சுக்கலாம் இது வெறும் டிசி கரண்ட் தானேன்னு அப்படின்ட்டு. அப்படி இல்லை, டிசி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. டிசி லைன் போகும்போது நீங்க டிசி கேபிள தொட்டு பாருங்க, அது அப்படியே சுடும். அது ஏற்கனவே சுடுறதுனால நீங்க ஓப்பன்ல போட்டீங்கன்னா இன்னும் சூடாக ஆரம்பிச்சிடும். அதனால சொல்றேன். கீழே நம்ம இன்வெர்டர் இன்ஸ்டால் பண்ண வந்துட்டோம் பாருங்க. இப்ப ரைட்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது வந்து எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர். லெஃப்ட்ல இருக்கிறது டிசிடிபி. அதே மாதிரி கீழே ஒரு ட்ராக் அடிச்சிருக்கோம் பாத்தீங்களா. எல்லாரும் இனிமே இது அடிங்க, டெக்னீஷியன் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிங்க. எல்லாரும் ஒயரை தொங்க தொங்க விட்டு போயிடு, கச்சா முச்சான் இருக்கு. அதனால இந்த ஒயர் அடிச்சு ஒயர் மேனேஜ் பார்க்க நீட்டா இருக்கும். அதனால இந்த கனெக்ஷன் இப்ப எப்படி நம்மளுக்கு வரும்னா, மேல இருந்து வர டிசி கேபிள் பிளஸ் மைனஸ் ஃபர்ஸ்ட் வந்து டிசிடிபிக்கு போயிடும். டிசிடிபில இருந்து இங்க பக்கத்துல இருக்க எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலருக்கு போயிடும். எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர்ல இருந்து பேட்டரிக்கு பிளஸ் மைனஸ் போயிடும். அப்போ உங்களுக்கு பேட்டரியில இருந்து பிளஸ் மைனஸ் எம்பிபிடியோட கனெக்ட் ஆயிருக்கும். அப்புறமா இன்கமிங் இன்வெர்டர் பாருங்க, இதான் அந்த இன்வெர்டர், நான் சொன்ன இன்வெர்டர் தான். அதே மாதிரி இன்வெர்டர் பாத்தீங்கன்னா இன்வெர்டரோட இன்கமிங் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் எம்பிபிடிக்கு போவோம். எம்பிபிடில இருந்து தான் இன்வெர்டருக்கே வரும். இந்த இன்வெர்டர் பாருங்க, நீங்க 1.5 கிலோவாட் இன்வெர்டர் தான். எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு இருக்கு. நீட்டு வந்து கிட்டத்தட்ட 1.5 அடி இருக்கு. அப்போ எவ்வளவு சரியான வெயிட், கிட்டத்தட்ட அது வந்து ஒரு மோர் தென் 25 கிலோ, 25 கிலோ. அது அவ்வளவு ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதுல போர்டு நல்லா ஹெவியான போர்டு, நல்ல மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணிருக்காங்க உள்ள. இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களோட இன்வெர்டர் வந்து லாங் ரன் வரும், உங்க சோலார் இன்வெர்டர். இப்போ பாத்தீங்கன்னா அந்த எம்பிபிடியோட இந்த இன்வெர்டர் கனெக்ட் ஆகிக்கும். இது எப்படி ஒர்க் பண்ணோம்னா, மார்னிங் ஆட்டோமேட்டிக்கா எம்பிபிடி என்ன பண்ணும், இன்வெர்டருக்கு போற கரண்ட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். மார்னிங் ஃபுல்லா சோலார்லயே ஓடும். ஈவினிங் ஆஃப்டர் 6 o'clock பேட்டரிக்கு மாறும். பேட்டரி 50% ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப கரண்ட்டுக்கே மாறும். கரண்ட்டுக்கு மாறும்பொழுது ஆனா இன்வெர்டர் வந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணாது. ஒன்லி மறுநாள் காலைல சோலார் வரும்போது தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். ஏன்னா இதுல கிரிட் சார்ஜ் ஆஃப்னு ஒரு மோட் இருக்கு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாலேஷன் முடிச்ச உடனே அந்த சுவிட்சை காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி தான். மற்ற இன்வெர்டர்ல எல்லாம் நீங்க போய் உள்ள செட்டிங்ஸ் உள்ளலாம் போயிட்டு அந்த கிரிட் சார்ஜ் ஆஃப் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். சில இன்வெர்டர்ல அந்த லூமினாஸ் ஈப்ரோ இன்வெர்டர்லாம் கிரிட் சார்ஜ் ஆஃப் பண்றதே ரொம்ப கஷ்டம். டெக்னீஷியனே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதுல ஒண்ணும் இல்லை, சிம்பிளா கொடுத்துருக்கோம். நாங்க ஒரே சுவிட்ச் தான். அதே மாதிரி மழை காலத்துல நம்மளுக்கு வெயில் அவைலபிள் இல்லை, நம்ம லாங் பவர் கட்னு ஃபீல் பண்ணும் போதெல்லாம் கிரிட் சார்ஜை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைம் மட்டும். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ பேட்டரிக்கு ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேட்டரி கனெக்ட் பண்ணி எப்பயுமே பாருங்க, பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு, இன்வெர்டர் ஆன் ஆயிடுச்சு. இன்வெர்டர்ல லைட் எரியுது பாருங்க. அதே மாதிரி இந்த டிஸ்பிளேவே நல்ல டிஸ்பிளே தான், எல்லாமே காமிக்கும் உங்களுக்கு. மெயின்ஸ் ஆன், எவ்வளவு லோடு யூஸ் பண்றீங்க, எவ்வளோ பேட்டரி வோல்ட்டு, இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ, அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ எல்லாம் காமிக்கும். எம்பிபிடி ஆன் ஆயிடுச்சு பாருங்க. எம்பிபிடில லைட் எரியுது, எம்பிபிடிலயும் ஒரு லைட் எரியுது பாருங்க டிஸ்பிளேல. இந்த எம்பிபிடி, அதாவது இந்த எம்பிபிடி கஸ்டமைஸ் பண்ணலாம். எந்த எம்பிபிடியும் உங்களால கஸ்டமைஸ் பண்ண முடியாது, இந்த எம்பிபிடியை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த செட்டிங்ஸை நான் எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இப்போ மேல கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, சோலார் பிரசன்ஸ், சோலார் சார்ஜிங். இது பாருங்க, எஸ்பிவில இருந்து ஒரு 1.6 amps தான் வருது. இது வந்து 8 ampsல சார்ஜ் பண்ணுது. எப்படின்னா உங்களுக்கு 12 volt பேட்டரி, மேல கிட்டத்தட்ட உங்களுக்கு 100 volt வருது, 98 volt வருது. வோல்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் இந்த எம்பிபிடி சார்ஜ் கண்ட்ரோலர். இன்வெர்டர் மோட் ஆஃப், ஆட்டோ பைபாஸ் மோட் ஆன். பாருங்க 8 பாருங்க, எஸ்பிவி மோட் 1.6, சார்ஜிங் ஆம்ஸ் 9. நல்ல எஃபிஷியன்சி, உங்களுக்கு சர்ன்னு பேட்டரி சார்ஜ் பண்ணிடும். இந்த எஃபிஷியன்சி எந்த சோலார் இன்வெர்டர்லயும் கிடையாது. எந்த சோலார் இன்வெர்டர்லயும் இந்த எஃபிஷியன்சி கிடைக்காது. ஆஷா பவர் இன்வெர்டர்ல மட்டும்தான் கிடைக்கும்.
நம்ம இவங்களுக்கு வந்து ஆஷா பவர் MPPT சார்ஜ் கண்ட்ரோலர் போடுறோம், 1 கிலோவாட் இடாக்ஸ் இன்வெர்டர் போடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான இன்வெர்டர் வேணா எங்களுக்கு கால் பண்ணுங்க. கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. பாருங்க, நான் இந்த பின்னாடி காமிக்கிறேன். இந்த சுவிட்ச் தான் இந்த பாருங்க, ஏசி சார்ஜிங் இருக்கு பாருங்க, அதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இது ஆஃப்ல இருக்கு, ஏசி சார்ஜிங் ஆஃப்ல இருக்கு. பின்னாடி பாருங்க 2 எக்ஸாஸ்ட் ஹோல்ட் இருக்கு. அந்த சுவிட்ச் பாத்தீங்கன்னா யூபிஎஸ் மோட். வீட்டில் ஏதாவது ஐடி லோடு யூஸ் பண்றதுன்னா யூபிஎஸ் மோட். அது வந்து ஒரு நீங்க இந்த இன்வெர்ட்டரோட செட்டப் மாத்துறதுக்காக இது மேனுஃபேக்சர். 2 எக்ஸாஸ்ட் ஃபேனு. இந்த ஒயரோட குவாலிட்டி பாருங்க, 16 ஸ்கொயர் எம்எம் கேபிள் கொடுக்குறாங்க. எந்த பிராண்டட்லயும் கிடையாது. 16 ஸ்கொயர் எம்எம் காப்பர் கேபிள். இந்த கனெக்டரும் ஹெவியான கனெக்டர் தான். இதில் LNT MCB தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதோட ப்ரொடெக்ஷனுக்கு, இன்புட் ப்ரொடெக்ஷனுக்கு 1500 VA இந்த இன்வெர்ட்டர். டிஸ்பிளேல பார்க்கலாம், மெயின்ஸ் ஆன் இருக்கு, இன்வெர்ட்டர் ஆன் பிளிங்க் ஆகுது. அதாவது பேட்டரி வந்து எக்ஸைட் பேட்டரி தான் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரே வச்சுருக்கோம் பாருங்க, ஏதாவது ஆசிட் கீசிட்லிக்காக அந்த ட்ரேக்குள்ளேயே முடிஞ்சிடும். உங்களுக்கும் இந்த மாதிரி குவாலிட்டியான இன்வெர்ட்டர் வேணும்னா கால் பண்ணுங்கள், பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். என்னோட நேம் சரவணகுமார். பாய்.